ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. முன்னேற வானர சேனையினுடைய கண்களில் லங்க நகரம் தென்படுறது. யார் யார் எந்த இடத்துல தலைமை தாங்கணுன்றத விரிவாக எடுத்து சொல்கிறார் ராமர். அப்போ வானர் படையினர் ரொம்ப உற்சாகமாக உடனே போய் நம்ம கைகளாலேயே லங்கையில் இருக்கிற மலைகளை தகர்த்தெறிஞ்சிடுவோம்னு சொல்லிக்கிறாங்க. இந்த நிலையில் சுக்ரீவன் கிட்ட ராமர், நம்ம படையின் அணிவகுப்பை கூட தீர்மானம் பண்ணியாச்சு, இப்போ ராவணனால் அனுப்பப்பட்ட சுகன்ற ஒற்றனை நம்ம விடுதலை செஞ்சிடுவோம்னு சொல்கிறார். அப்படியே சுகன் விடுவிக்கப்படுறார். அவர் போய் ராவணன் முன்னிலேயே போய் அடையிறார். அப்போ அவன் அலங்கோலமாக வந்திருக்கிறத பார்த்த ராவணன், என்ன நடந்தது, வானரர்களுடைய கையில் நீ சிக்கினுட்டியான்னு கேட்குறார். அப்போ விரிவாக பதில் சொல்கிறார் சுகன். ராஜாவே, நீங்கள் சொன்ன தகவலை வானத்தில் இருந்தவாறே நான் சொன்னேன். அப்போ திடீர்னு வானரர்கள் வானத்தில் தாவி என்னை பிடிச்சு பலவாராக தாக்கினாங்க, என்னுடைய ரெக்கைகளை அறுத்தாங்க. அந்த வானரர்களோட பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்றது முடியாத காரியம். அவளை கேள்விகள் கேட்டுருக்க கூட எனக்கு அப்போ வாய்ப்பே கிடைக்கல. அந்த அளவுக்கு வன்முறையில் அவள் இறங்கிட்டாங்க. சுக்ரீவன் உதவியோட ராமர் சீதையை காப்பாற்றி அழிச்சின்னு போக வந்திருக்கார். கடலின் மேலே பாலம் கட்டப்பட்டாயிடுது. அந்த பாலத்தின் மூலமாக எண்ணிக்கை இல்லாத வானரர்கள் சமுத்திரத்தின் மறுக்கரையை அடைஞ்சாச்சு. நம்ம பாதுகாப்பு அரண்களை அவள் நெருங்கிறதுக்கு முன்னே சீதையை அவாகிட்டமே ஒப்படைச்சு சமாதானம் செஞ்சுக்கிறதா இல்லை யுத்தத்தில் சந்திக்கிறதான்னு தீர்மானம் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் கிட்ட சுகன் சொல்லிடுறார். இப்போ ராவணன் ரொம்ப கோபமடைகிறார். தேவர்களும் கந்தர்வர்களும் அசுரர்களும் சேர்ந்து எடுத்தா கூட சீதையை திருப்பி அனுப்புறதுன்றது நடக்க போகிறது கிடையாது. மலர்கள் நிறைஞ்ச செடியை நோக்கி அவளோட வண்டுகள் பாய்ந்து போகிறது போல் ராமனை நோக்கி அம்புகள் பாயிற நேரத்தில் நான் எதிர்பார்த்துட்டுருக்கேன். ரத்தம் தோஞ்ச அவனுடைய உடலை என்னுடைய அம்புகள் தொலைத்தெடுக்கிற காட்சியை நான் பார்க்க விரும்புகிறேன். நட்சத்திர கூட்டத்தை சூரியன் ஒளி இழக்க செய்கிறது போல் ராமனுடைய படையை நான் ஒளி இழக்க செய்ய போகிறேன். என்னுடைய கோபம் கடலை ஒத்தது, என்னுடைய பலம் காற்றை ஒத்தது. இதை அறியாததுனால தான் ராமன் இப்போ யுத்தத்தில் என்னை சந்திக்க வந்துட்டுருக்கான். என்னுடைய அம்புரா துணியில் இருக்கிற பாம்புகளை ஒத்த அம்புகளை ராமன் பார்த்தது கிடையாது. அதனால் அவன் என்னை யுத்தத்தில் சந்திக்க வந்துட்டுருக்கான். இப்போது யுத்த காலத்தில் என்னுடைய போர் திறனை அவன் பார்த்ததே கிடையாது. இந்திரன், கருடன், யமன், குபேரன் இவா கூட யுத்த காலத்தில் என்னை சந்திக்கிற திறனற்றவான்றது ராமன் அறிஞ்சிக்கலை. அதனால தான் இப்போ அவன் வந்துட்டுருக்கான். இப்படிலாம் சொல்லி ராவணன் சுகன்கிட்டையும் சாரணன்ற தன்னுடைய அமைச்சர்கிட்டையும் மேலும் சொல்கிறார் ராவணன். வானரப்படை கடலை கடந்துட்டுன்றது வியப்புக்குரியது தான். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த படையின் எண்ணிக்கை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் 2 பேரும் யாரும் அறியாமல் அந்த படையின் உள்ள கலந்து அதனுடைய அளவு என்னன்றதையும் வானராளுடைய பலம் என்னன்றதையும் அவளுடைய தலைவர்களின் ஆலோசகர்கள் யார் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சுன்னுவாங்க. அவள் எப்படி கடல் மேலே பாலம் கட்டினான்றதையும் அவள் முகாமிட்டிருக்க இடத்தையும் ராமலக்ஷ்மணா பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களுடைய தன்மையும் எல்லா விவரங்களையும் நீங்கள் போய் அறிஞ்சுட்டு வாங்கன்னு ராவணன் அனுப்பி வைக்கிறார். இவருடைய உத்தரவை ஏற்றுண்டு சுக்கனும் சாரணனும் வானரர்கள் போல் உருவெடுத்துக்கிறாங்க. சுக்ரீவனின் வானர படைக்குள்ளே நுழைஞ்சிக்கிறாங்க. அதன் எண்ணிக்கையின்படி எப்படி அறிஞ்சிக்கிறதுன்றது அவளுக்கு புரியவே இல்லை. கடல் போல் பறந்து விரிந்து கிடக்க அந்த படை அவளுக்கு மயிர்கூச்சி எறியறது. இப்படியெல்லாம் அவள் திகைச்சு நிற்கும்போது விபீஷணன் அவளை பார்த்துடுறான். அவள் யாருன்றதை அவனுக்கு புரிஞ்சுடுறது. உடனே அவளை சிறைப்படுத்தி ராமரின் முன்னிலையில் போய் நிறுத்துகிறான். சுகன் சாரணன் 2 பேர் கொண்டவா ராவணனுடைய அமைச்சர்கள் ஒற்றர்களாக இங்கே வந்திருக்காங்கன்னு தெரிவிச்சிடுறார் விபீஷணன். அவள் 2 பேரும் இப்போ தங்களுடைய வாழ்வு முடிஞ்சதுன்னு நினச்ச ராமர் முன்னிலையில் கை கூப்பி நின்று அவரை பார்த்து, உங்களுடைய படையை பற்றி எல்லா விவரத்தையும் அறிஞ்சிக்கிறதுக்காக ராவணனால் அனுப்பப்பட்ட நாங்கள் இப்போ இங்கே வந்து சேர்ந்துருக்கோன்னு உண்மையை ஒப்புத்துனுடுறாங்க. இதெல்லாம் கேட்ட ராமர் மனம் விட்டு உறக்க சிரிக்கிறார். நீங்கள் என்னுடைய படையை முழுசாக பார்த்துட்டீங்க, அதோடு எங்களையும் நன்னா கவனிச்சிட்டிங்கன்னாக்கா உங்கள் காரியம் முடிவு பெற்றதாகிடுறது இல்லையா? அதனால் நீங்கள் உங்கள் ராஜா கிட்ட திருப்பி போகலாம். மாறா இன்னமும் உங்களால் அறிஞ்சிக்க முடியாத விவரங்கள் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா மீண்டும் படையை நன்னா சுற்றி பாருங்கள். விபீஷணனை விட்டு உங்கள் எல்லாத்தையும் நான் நன்னா காட்ட சொல்கிறேன். சிறைப்பட்டுட்டதுனால உங்கள் உயிரை பற்றின கவலை உங்களுக்கு ஏற்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஆயுதங்கள் இல்லாதவாளாக இருக்கீங்க, அதனால் உங்களை கொல்றது சரி கிடையாதுன்னு சொல்லி வானரர்களை பார்த்து, இந்த அரக்கர்களை விடுதலை பண்ணிடுங்க, அவள் ஒற்றர்களாக வந்திருந்தா கூட சரி, அவள் உயிரோடு போகட்டும்னு ராமர் சொல்லிடுறார். அதுக்கு பின்ன சுகனையும் சாரணனையும் பார்த்து, இப்போ நான் சொல்கிற வார்த்தையை நான் சொன்ன மாதிரியே நீ ராவணன்கிட்ட தெரிவிக்கணும்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தைகளை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.